அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் நாம் மீட் பண்ணுற ரொம்ப மச்சரியாக இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது சின்ன ரொட்டீன் வீடியோ. இதில் வந்து குக்கிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா குக்கிங் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாகவே சென்னையில் வந்து சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. மழை வந்து பெய்யுறது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது. அது வந்து எதுக்குன்னா தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். மழை பெய்யுதுலாங்க, அதனால் ஃபுல்லாக தண்ணி இதாகுது. தண்ணி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே இறங்கியே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நாசமாகிடுச்சு. நான் வந்து 2500 கொடுத்து அது ஃப்ரேம் பண்ணேன். பாருங்க, ஐயோ இப்போதான் கதவெல்லாம் திறந்து விட்ருக்கேன். பாத்ரூம் இங்கே தான் இருக்குது, அதனால் பாத்ரூம் கதவை திறந்து விட்டேன். ஃபுல்லாக தண்ணி சருன்னு இறங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் மாமியார் செஞ்ச மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஆல் 1 மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டைலரிங் கிளாஸ் படிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? இங்கே தான் படிக்குது. நீ கிளம்புமா, டைம் ஆகிடுச்சு. நான் வந்து அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் இருக்கும். டெய்லரிங் கிளாஸில் வந்து ஒரு டெமோ ப்ளவுஸ் வந்து நான் தச்சிருக்கேன். இருக்கிறோம் நைட்டுக்குள்ளே இல்லை நாளைக்கு காலையில் ஒரு vlog வரும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் தான் சரி. ரொம்ப வீடியோ தொடர்ந்து வந்து டக்குன்னு ரொட்டீன் vlog வந்து எடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருக்க மாட்டோம். சப்போஸ் அப்படி போடாமல் இருக்கிறோன்னா ஏதாவது காரணங்கள் இருக்கும், அதனால தான் ஒழுங்காக போடாமல் இருப்போம். உங்ககிட்டயே நிறைய உண்மைகள் எல்லாம் சொல்லாமே இருக்கிறோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் தான் இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு சொல்லலாம். சாம் வருவார். சாம் வந்தால் அவங்கக்கிட்ட ஒரு 2-3 வார்த்தைகள் பேச வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சாம் எப்போவுமே ஒர்க்குக்கு போயிடுறாங்களா, அதனால் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க. ரீசெண்டாக வேறு என்ன சொல்ல, ஒரு டெத்து வேறு நடந்துச்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அது மாதிரி எதிர்பார்க்காத சமயங்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க எங்கள் இதில். அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வரணும் நம்ம. அது மாதிரி தான். அதான் சாம் வந்து ஒரு 2 வார்த்தை அவங்ககிட்ட பேச வைக்கலான்னு பார்த்தேன். வருவார், பேச வைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து லைஃப் வந்து எப்படி போகுதுன்ட்டு ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கேன். டெய்லரிங் கிளாஸ் யாருக்காவது வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரே நான் கொடுத்துருக்குறேன், பிஸ்னஸ் நம்பர். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சாம் நானும் தான் அந்த நம்பர் வந்து நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் கான்வெண்ட்டில் தான் சொல்லித்தராங்க. நீங்கள்லாம் வந்து கிளாஸ் வந்து கற்றுக்கும் போது அந்த கான்வெண்ட்டும் வந்து அவங்க அந்த எஜுகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த சின்ன இடம் வந்து ஒரு பெரிய இடமா மாறும். அதெல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நல்லாயிருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். இதான் வீடியோவே. How is your life, Giovanni? Oh, very happy. Very happy. And happy. என்னது அது? மாம்பழம் வச்சிருக்கீங்க? மாம்பழம் இது அங்கிள் எடுத்துருந்தாரு. மாம்பழத்தில் கொட்டதான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டு இருக்கும். ஆமாம், அங்கிள் எடுத்துருந்து மட்டும் 4-5 வண்டு இருக்கும். அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வாங்குறாரு. வண்டு இருக்க மாம்பழம் கெட்டு போன மாம்பழம் வாங்குறாரு. ஏய், 4 வார்த்தை பேசுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை கீழே வாங்க. இதுதான் வீடியோவே இன்னைக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, அப்டேட் கொடுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியா? நம்ம ஆட்டம் போயிட்டு இருக்கு. இந்த வீட்டில் சீரியல் போயிட்டு இருக்கு. இந்த வீட்டில் சீரியல் போயிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் என்ன போயிட்டு இருக்கு? நம்ம வீட்டில் தான் சொல்கிறேன். நம்ம வீடு அங்கே. நம்ம வீட்டில் ஒன்றும் போல. எங்கள் வீட்டில் உயிர் போயிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இவர் தான் கேபி. ஒரு அடிக்கடி சவுண்டு கொடுப்பாரு. பாட்டு பாடுவோம். ஒரு பாட்டு, குரங்கு மாமா பாட்டு குரங்கு மாமா ஓ ஓ குரங்கு மாமா. அவன் வந்து கேமரா எடுத்தா நடிக்கவே மாட்டான். கேமரா இல்லாத போது எல்லா வித்தையும் கையில காட்டு. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. எங்க அப்பா வந்து ஷார்ட் கேமரா ஆக்ஷன் தான் நடிக்க சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவான். அவன் செல்லம்
அதான் சரி, என்னால் வீடியோ வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு நாளைக்கு ஆகிடும். இப்போதைக்கு நீங்கள் பேசிடுங்க, நான் அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சாமை வந்து பேச சொல்கிறேன். உங்கள் தம்பி என்ன பேச சொல்கிறேன்? ஏதாவது பேசுங்க. எதை கேள்வி பேச சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கீங்க? அதான் போர்ட்டட் ஓட்டுறேன், ரேபிட் ஓடிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து கிடைச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கண்டினியூவாக வேலை செய்யலை, ஏன்னா கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்குது. அது முடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். இல்லை, நீ போடும்போது ஹெல்ப் பண்ணுறேன். வீடியோ போடுவாரா? வீடியோலாம் போடல. அப்புறம் இவனை கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவர் வேர்த்தாலே அவருக்கு பிடிக்காது, அதனால் உள்ளே போகிறேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யுது. வீடியோ குடிச்சிட்டு இருக்கீங்களா? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே தான் போடுவேன் இதெல்லாம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை பெய்யுது. நான் வேறு ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நல்லா திருப்ப முடியல. மழை பெய்யுது, சரியான காற்றடிக்குது பாருங்க. நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது இப்படி இயற்கையெல்லாம் மழை பெய்யும் போது காற்றடிக்கும் போது அப்படியே ஒரு திரளையாக இருக்கும். அம்மா வீட்டு சிங்கு வந்து அடைஞ்சிச்சு. அது என்னமோ ரிப்பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு சாம். அதோடைய பொருளை வந்து கீழே எடுத்து போயிருக்காரு. எப்படி இருந்தாலும் நான் சாமை பேச வைப்பேன், ஆனால் அவர் வேலையாக இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனெல்லாம் காற்றுல எப்படி ஆடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? மழை பெஞ்சிட்ருக்கு. இதராவா 5 நிமிஷம் போயிடுச்சு மாமா. நான் அப்படியே 10 நிமிஷம் எருமாடு மாதிரி அடிக்கிறாங்க. 10 நிமிஷம் எருமாடு மாதிரி அடிக்கிறாங்க. 5 நிமிஷம் இருக்குல்ல. இங்கே வா. பாப்பா இல்லை இல்லை, இப்போ எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அங்கே வந்து இதெல்லாம் நான் போடணும், நான் கவர் பண்ணுறேன். ஆக்சுவலி காய்ஸ் வாட் ரியலி ஹேப்பன்ட். நான் தாம்மா. அது எனக்கு தெரியாதாம்மா. இங்கே பாருங்க என்னம்மா, இங்கே வாங்க. இங்கே பாருங்க, அவர் வந்து சரி பண்ணுறாரா. இது ஆக்சுவலாக எம்சிலாம் போட்டு ஓட்டினா எனக்கு செட் ஆகாது, நல்லா தெரியும். அது ஆக்சுவலி இது வந்து மோல்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங். இந்த மோல்டிங் செட்டே பிடிங்கிச்சு. இங்கே நான் என்ன பேசுகிறேன், எனக்கு மாங்காயை பற்றி பேசுகிறேன். வந்துட்டாரு. காட்டு உங்க மாமாவை காட்டு. உங்க மாமா வந்துட்டாரு. வாங்க வீடியோ எடுக்கலாம். அப்படியே இவருதாங்க நாங்கள் புக் பண்ணியிருக்கேன். பிளம்பர் எருப்பன்லேருந்து வராரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஒரு கரண்ட்டாக ஒரு பெரிய பார்ட் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, டெய்லரிங் கிளாஸ் வந்து போகிறது தான். அந்த டெய்லரிங் கிளாஸுக்காக கொஞ்சம் பொருட்கள் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பொருட்களை வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் பண்ணுறேன், அதையும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம் வந்து இந்த நூல் எல்லாமே வாங்கிட்டு வந்தார். அதாவது SPLYன்ட்டு அந்த நூல் வாங்கினா தான் நல்லாயிருக்கு. லோக்கலில் வந்து நூல் வாங்கினா நல்லாவே இருக்க மாட்டுக்கு. அந்த நூல் பிராண்டு வந்து நான் காட்டியிருக்கேன், பேர் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சாம் என்ன பண்ணிட்டாருன்னா, சவுகார்பேட்டையில் லோக்கல் ஷாப்பில் வந்து அந்த டப்பா அந்த நூலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். நூல் எல்லாமே எனக்கு தைக்க அத்து போயிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த நூல். சரி, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த நூல் வச்சுருக்கேன். ஏன்னா நூல் தான் ரொம்ப செலவாகும். அதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸ் வந்து டெய்லரிங் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து ஏதாவது பாவாடை கிழிஞ்சி போச்சுன்னா அதில் இருக்கிற லேஸு, அதுக்கடுத்தது ஏதாவது ப்ளவுஸு தைச்ச ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, அது வந்து நமக்கு சின்னதாகிடுச்சு, அதை தூக்கி போட்டோன்னா அந்த ப்ளவுஸில் இருந்து இருக்கிற லேஸு எல்லாமே நான் பிரித்து எடுத்து வச்சுப்பேன். அந்த லேஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. எல்லாமே ரீக்ரியேஷன் தான் பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ப்ளவுஸில் வந்து குஞ்சான் போடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2-3 வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதையும் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ப்ளவுஸ் வந்து இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ளவுஸு இப்போது ரீசெண்டாக தைச்சது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல, ஆனால் நம்மளால் தச்சுக்கிட்டே இருந்தால், நம்மளால் கற்றுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து நமக்கு வந்து சூப்பராகவே வந்து அமையும். அதுக்கு அடுத்தது இது மாதிரி சின்ன அந்த ஸ்டோனெல்லாம் வச்சு சின்ன பேட்ஜ் எல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா, செருப்பில் வரும் பாருங்கள். என்னுடைய செருப்பில் இருந்த பேட்ஜ் அது, அதை எடுத்து நான் வச்சுருக்கிறேன். அந்த செருப்பு வந்து தூக்கி போடும்போது அந்த ஸ்டோனெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும், அதனால் அந்த ஸ்டோன் பேட்ஜை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா
மார்க்கர், டெய்லர் மார்க்கர், அதுக்கு அடுத்தது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடா கயிறு தாங்க நிறைய என்கிட்ட இருக்குது. எதுக்கு இருக்குன்னே தெரில, ஆனால் கண்டிப்பாக யூஸ் ஆகும். டெய்லரிங் கற்றுக்கும் போது நமக்கு அது கண்டிப்பாகவே யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது சில குட்டி குட்டி கட் பண்ணி நமக்கு கிஃப்ட் அனுப்பும் போதெல்லாம் அந்த ரிப்பன் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த ரிப்பன் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது ஊசி, டெய்லரிங் ஊசி, அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம கையில் தைப்போம் பார்த்தீங்களா, மிஷின் ஊசியும் நார்மலாக கையில் தைக்கிற ஊசியும் நான் வச்சுருக்கிறேன். அதை தான் இப்போ பாக்ஸில் போட்டு வந்து வைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த கிட்டு தான், இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஷூ பாக்ஸில் வந்து நான் இது வச்சுக்கிட்டேன். பாக்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த வீடு காலி பண்ணி வரும்போது ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதை வந்து அந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி தான் இந்த டப்பாவில் வந்து நான் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சின்ன பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக டெய்லரிங் வந்து நல்லாவே கற்றுக்கணும். டெய்லரிங் வந்து எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற லேடிஸ் யாராவது இருந்தாலுமே நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போங்க. அது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன நூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது நமக்கு அபிலேஷ் அக்கா கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு. அதில் 100 நூல் இருக்குது. அக்காவோடைய ஆர்டர் வந்து நான் கொரியர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கிளிப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறமா இது என்னோடய டெய்லரிங் பாக்ஸ். இந்த பாக்ஸில் தான் வந்து நான் நூல், அதுக்கு அடுத்தது டேப்பு, பாபின் கேஸு எல்லாமே இதில் தான் நான் வந்து கொண்டு போவேன். இந்த பாக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சுமித்ரா அக்கா மலேசியாவிலேருந்து வரும்போது எங்களுக்கு இதில் வந்து நட்ஸோட அந்த சாக்லேட் கலந்து வரும். அந்த பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாக்லேட் எல்லாம் தின்னாச்சு. இந்த டின் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் தான் என்னுடைய டெய்லரிங் கிளாஸுக்கு கொண்டு போகிற கிட் எல்லாமே நான் வந்து கொண்டு போகிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய பொருட்களெல்லாம் கொண்டு போக மாட்டோம். அன்னைக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கிறேன். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல என்னுடைய டின் பாக்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இது மாதிரி தான் டெய்லரிங் கிளாஸ் வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப நேரம் அங்கே தான் நாங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீட்லேயும் வந்து கொஞ்சம் வேலைலாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுறேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டர், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நூல். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்டேருந்து நான் வாங்கினேன் இந்த நூலெல்லாம். ஏன்னா அம்மா வந்து ஏற்கனவே நல்ல ஒரு பெஸ்ட்டு டெய்லர் அம்மா. அவங்க துணியை அவங்க தைச்சிப்பாங்க, வெளியிலலாம் தைச்சி தர மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய நூல் வந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அந்த நூலை தான் வந்து நான் இப்போ வந்து அடுக்கி வச்சுட்ருக்கேன். சிசர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வச்சுருக்கேன். சிசர் வந்து இதுக்குள்ளே போட்டால் சிசர் வந்து டேமேஜ் ஆகிடும். இது மாதிரி தான் என்னோடய டெய்லரிங் பாக்ஸ் இருக்கும். எங்களுக்கு ஒரு ஆர்டர் யூஎஸ்லேருந்து வந்துச்சு. ஆனால் அதை பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சதை நான் வந்து வீடியோவே காட்டல. அந்த வீடியோ கிளிப்பிங் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. சாம் வந்து ப்ரேயர் போயிட்டாங்க. நான் ப்ரேயருக்கும் போகலை, டெய்லரிங் கிளாஸும் போகலை. மழை வரப்போகுது. மின்னலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செவ்வாயெல்லாம் மழை வர ஆரம்பித்து விடும். சாம் வந்து ப்ரேயருக்கு கிளம்பி போயிட்டாங்க. சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சாலே ஜுரம், சளி எல்லாம் பிடிச்சிரும். ஆனால் இப்போ பார்க்குற வேலைக்கு வேறு வழியே இல்லை. 2 வீலரில் தான் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் எல்லாமே வருது. கமான் பேபி. எதுக்கு இப்படி இப்போ மழையில் நனைஞ்சு ஓடி வர்றாரு தெரியல. ஏய் செம இடி மின்னல். நான் நனைஞ்சு வரீங்க, உங்களுக்கு தான் நனைஞ்சா பிடிக்காதுல்ல பேபி. கோடை கொண்டு போனோம், ரெயின் கோட் வச்சிருக்கோம். ரெயின் கோட் நாங்கள் வச்சிருந்தோம் ஒருத்தங்களுக்கு, அதை புதுசா அப்படியே கிஃப்ட் கொடுத்துட்டோம். நம்ம தான் ஆட்டோ வச்சிருக்கோமே, நம்ம எங்க 2 வீலர்ல போறோம்ட்டு அல்ப ஆசையில கொடுத்துட்டோம். அவரும் ஆட்டோ போயிடுச்சு, ரெயின் கோட்டும் போயிடுச்சு. அப்ப கொடுத்த ரீசன் அதுதான், ரெயின் கோட் நமக்கு தேவைப்படாதுன்னு கொடுத்துட்டோம். இப்ப வந்து சார் நனைஞ்சு வந்திருக்காரு. சரி, ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. பில் எப்பவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண பில்லு எல்லாமே ஒரு கவரில் போட்டு நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே தான். அப்புறமா எங்களுடைய கார்டு சும்மா இருக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நூடுல்ஸ் இருக்கு, பிரியாணி இருக்கு. இமாஞ்சலியோட அம்மா வீட்டுல இருந்து எங்களுக்கு பிரியாணி வந்திருக்கு, நான் சாப்பிட போறேன். ஓகே பாய். என்ன ஃபேண்ட் இது? ஃபேண்ட்டே போடாத மாதிரி ஒரு ஃபேண்ட் கேவலமா. இன்னொரு வாட்டி இது மாதிரி ஃபேண்ட் போடுவோம். அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி பக்காவா உள்ள வந்து எடுத்து வச்சாச்சு.
இதில் எல்லா திங்ஸுமே வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திங்கக்கிழமையே இது வந்து கொரியர் வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் அக்கா வந்து எங்களுக்கு 10ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திங்கக்கிழமை வந்து நம்ம எதுக்கு போகணும்னா இங்கே ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கு, சரியான மழை எங்கள் ஏரியாலாம். அதனால மழையில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, தண்ணி கிணி போச்சுன்னா கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப முக்கியமான பொருட்கள். அதனால பொருளே போயிடும். சொல்ற நீ கலர் மட்டும் தான் யோசிக்கிறேன். கலர் போயிடுமா? பொருளே போயிடும். ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான பொருட்கள் உள்ள இருக்குது, ரொம்ப முத்துக்களுக்கு நிகரான பொருட்கள். ஓகேவா? அதனால சரி நாளைக்கு போய் கொடுத்துருவீங்களா? நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமையா? அதனால நாளைக்கு வந்து சாம் போறாரு, இதை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துருவாரு. ஓகே, பார்சல் ரெடி. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை